அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. 2 வருஷம் முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு இன்டர்வியூக்காக சண்டிகாக்கு போயிருந்தோம். இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சது, நல்லா பண்ணோம். ஒரு 2-3 நாளில் ரிசல்ட்டு சொல்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த 3 நாள் ஒரு பைக் ரெண்டுக்கு எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சரி நைட்டுக்கு ஓகே தேவையான இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போயிட்டு எல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். கேப்பில் ஓகே எங்களுக்கு சோப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த கடைக்காரர்கிட்ட சோப்புன்னு சொல்லி கேட்டோம். அப்போ அவருக்கு அது புரியல. ஏன்னா என் ஃப்ரெண்டு அவனுக்கு ஹிந்தி தெரியும், மற்ற எல்லாம் ஹிந்தியில் சொல்லி வாங்கிட்டான். ஆனால் இந்த வேர்டு அவனுக்கும் தெரியல, அவங்களுக்கும் புரியல நாங்கள் என்ன கேட்குறோங்கிறது. அதுக்கப்புறம் ஓகே நான் ஃபுல் ஆக்டிங் எல்லாம் கொடுத்தேன். ஓகே குளிச்சுட்டேன் சோப்பும் தண்ணி இல்லாமல். அப்புறம் கடைசியில் ஓகே சாபுன்னு சொல்லிட்டு ஓகே அவர் வந்தார். அப்போ என் ஃப்ரெண்டு வேறு கோரஸா ஆமான்னு நான் அப்படியே அவருக்கு கூப்பிட்டேன். சரி என்னை இதுக்காக இந்த ஆக்டிங்கெல்லாம் பண்ண வச்சேங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த வேர்டு ஓகே நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். எனக்கு என்ன கேள்வி எனக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ இந்த ஜென்ரேஷனில் எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, டிவி இருக்குது. அப்படி இருந்தும் அவருக்கு அந்த வேர்டு சோப்புங்கிற வேர்டு தெரியல. அப்போது அவங்க லாங்குவேஜை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இது அங்கே இருக்கிற மக்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா இல்லை கவர்மெண்ட்டா பாலிசிஸான்னு எனக்கு தெரியல. மொழிங்கிறது வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் டூல். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியணும், நீங்கள் பேசுகிறது எனக்கும் புரியணும். அது இல்லாமல் இந்த மொழியை வச்செல்லாம் நாலேஜை மெஷர் பண்ண முடியாது. இப்போ இன்கேஸ் அப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் இருக்கிறவங்கலாம் புத்திசாலிகளும், நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் இருக்கிறவங்களாம் முட்டாள்களுமாக தான் இருப்பாங்க. அதனால் மொழியை வச்சுட்டு நாலேஜை மெஷர் பண்ணாதீங்க, பண்ணவும் கூடாது. ஃபைனல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு நிறைய இன்டர்வியூஸ் வரும். எல்லாத்தோட ஆப்டிடியூடும் நான் கிளியர் பண்ணிடுவேன் மேக்ஸிமம். ஆனால் நெக்ஸ்ட் ரவுண்டு ஜிடி, அதில் நான் வாயை திறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது. இப்போ மட்டும் நல்லா வந்துருமான்னு கேட்டுறாதீங்க. இப்போ ஏதாவது பேசுகிறேன், ஆனால் அப்போ சுத்தமாக பேச மாட்டேன். அதுவும் நம்ம கிளாஸுக்கு முன்னாடி நின்று நம்ம மொழியிலே பேசணும்னு சொன்னாவே நமக்கெல்லாம் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதுவும் யாருன்னு தெரியாதவங்க முன்னாடி ஓகே அது குரூப்புக்குள்ளே தப்பாக பேசிடுமோங்கிறதுனாலே ஓகே சும்மா உட்காந்துட்ருப்பேன். என் ஃப்ரெண்டு ஓகேவா கூடயே உட்காந்துட்டுருப்பேன். ஏதாவது பேசுகிறான்னு சொல்லுவேன். அவங்ககிட்ட கேட்பேன், பேச தெரிஞ்சால் நான் ஏன்டா சும்மா உட்காந்துருக்கேன், பேசியிருக்க மாட்டேன். நான் ஒரு இன்டர்வியூலலாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே 1-2 பேர் தான் மேக்ஸிமம் ஆப்டிடியூட் கிளியர் பண்ணது. இப்போ ஞாபகம் இருக்குது. என்ன எல்லோரும் வந்து கங்க்ராட் சொல்லிட்டு போகிறாங்க, சூப்பர் பஜித்துங்கிற மாதிரி. ஆனால் நான் அவங்ககிட்ட சொன்னது தான் ஓகேவா வெயிட் பண்ணுங்க, நான் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு. ஏன்னா எனக்கே தெரியும் ஓகே நான் ஜிடி போனாலும் நான் பேச மாட்டேன். பேசினா தானே ஓகே நமக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதனால் அந்த லாங்குவேஜ் ஓகே நான் கற்றுருந்தேன்னா, எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் ஓகே இன்னும் ஓகே அந்த டைம்லேயே ஓகே வேறு கம்பெனி இல்லை நிறைய ஆஃபர் லெட்டர்லாம் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ எதனால் இதை நான் சொல்கிறேன்னா, மற்ற மொழி கற்றுக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் நம்ம மொழியை விட்டு கொடுக்காம மற்ற மொழியை கற்றுக்கணும். இது யார் ரெஸ்பான்சிபிள்? நம்ம வீட்டில் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட் தான். குழந்தைகிட்ட வந்துட்டு ஓகே இதுதான் நம்ம மொழி, இதை எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும், இதெல்லாம் ஓகே பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களோட லாங்குவேஜ் பேசுங்க. இங்கிலீஷ் ஓகே ஸ்கூலில் தான் இங்கிலீஷ் பேசணும், அதனால் ஓகே வீட்லேயும் நீங்கள் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது. அவங்க அங்கே இங்கிலீஷெல்லாம் வந்துட்டு ஸ்கூலில் போய் கற்றுக்கணும். இது பெருமையும் கிடையாது. என் பையனுக்கோ பொண்ணுக்கோ தமிழ் தெரியவே தெரியாது, ஹிந்தி சூப்பராக தெரியும், இங்கிலீஷ் சூப்பராக தெரியும். இது ஓகே இது என்னது பெருமையா? நீங்கள் வந்துட்டு இது சொல்கிறங்காட்டியும் எல்லாருக்கும் எல்லாம் என்ன நினைப்பீங்க, சொத்து மட்டும்தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறது. அது கிடையாது. இந்த மொழியும் ஓகேவா அவங்களுக்கு நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒன்று தான்.